ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் நடந்த சம்பவங்கள் பற்றி தான். ஸோ குறிப்பிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுகிறேங்க. ஸோ மார்னிங் நாளைக்கு காலையில் வந்து ஃபுல் டெப்த்தாக வந்து போடுறேன். ஸோ ஆமாங்க, சரி வாங்க பார்க்கலாம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பேர் சூட்டியிருந்தாங்க. அதாவது ஒரு கூடவே பிறக்காத ஒரு ரிலேஷன்ஸ்க்காக ஸோ அண்ணா வந்து இது மாதிரி இது பண்ணுறது வந்து அவங்க சைட்லேருந்து அவங்களே ஓனாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு தாய்மாமன் ஸ்டேட்டஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட என்னங்க வேணும்? அதுதான் நம்ம வந்து அண்ணனை வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு ஆளாக பார்க்குறோம். ஸோ அவரே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றதுங்க. ஸோ நம்ம ஒரு க்ளோஸ்டு பர்சனாக தான் நம்ம பார்க்குறோம் அண்ணனை எப்பயுமே. ஸோ அதனால தான் அந்த பாண்டு க்ரியேட் ஆகுது. அண்ணன் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை தம்பி அவங்க ஏஜ் ஃபேக்டர்ஸ் பொறுத்து நம்ம தம்பி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் தாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து மோக்ஷிதான் பேர் வச்சுருக்காங்க அந்த குழந்தைக்கு. ஸோ ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. ஒரு கூட இருக்க ஒருத்தர், நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் எப்படி இது பண்ணுவாரோ அது மாதிரி அண்ணா பண்ணுறது வந்து அது மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அவர் மேலே அன்பு வச்சுருக்கவங்க எல்லாருமே. ஸோ அதுதாங்க நானும் நினைக்கிறேன்.